மாப்ளே மாப்ளே. யாரு? மாமாவா? நீங்க எதுக்கு மாமா இப்போ வந்தேல்? என் பேரன் கல்யாணத்தை நல்லா நடத்திட்டேல் மாப்ளே. ரொம்ப சந்தோஷம். அத சொல்லிட்டு போகத்தான் இப்போ வந்தேன். ஏ மாமா, நானே அலுப்புல படுத்துட்டு இருக்கேன். இப்ப வந்து தூக்கத்தை கெடுக்கணுமா? அமெரிக்காக்காரன் ராத்திரி வேலை கொடுத்தா புலம்ப மாட்டேன். ஆவி வந்தா மட்டும் மனுஷா புலம்புறேலே. எங்களுக்கு இதுதானே ஒர்க்கிங் ஹவர்ஸ். நான் என்ன மாப்ளே பண்ணுவேன்? சரி மாமா, உங்க பாராட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புறப்படுங்க. நான் வந்தாலே உங்களுக்கு பதட்டம் தான். சகஜமாவே பேச மாட்டேங்கிறேன். முகூர்த்த மேடையில என் படம் வச்சு ஒரு மாலை போடுவேன்னு எதிர்பார்த்தேன். எனக்கு அது ஒரு வருத்தம் தான். மேடை என்ன மாமா, உங்களை நான் என் நெஞ்சிலேயே எப்பவும் படமா மாட்டி வச்சிருக்கேன். வருத்தப்படாதே. ஆமா ஏன் மாமா, கல்யாணத்தன்னைக்கு காலையில நீங்க இட்லி வாக்குற பக்கம் போனேலா? அந்த சமையல்காரன் ஒரு தட்டு இட்லி ஆவி அடிச்சுடுத்துன்னு சொன்னானே. நான் ஆவிதான் இல்லைங்கள, ஆனா இட்லி மேல மோதுற அளவுக்கு மட்டமான ஆவி இல்ல. அந்த தெனாலிராம சமையல்காரன் தான் சட்டியில நிறைய தண்ணிய ஊத்திட்டு ஆவி அடிச்சுடுத்துன்னு எங்க மேல பழிய போட்டிருக்கான். சரி மாமா, டோன்ட் வரி. அதையும் ரெண்டு பல் இல்லாதவா கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டா. நீங்க புறப்படுங்க, புஷ்பா முடிச்சுக்க போறா. அவளை நினைச்சாதான் மாப்பிள்ளை எனக்கு வருத்தமா இருக்கு. எதுக்கு மாமா வருத்தப்படணும்? அதுதான் குத்துவலை காட்டு ஒரு மருமகளை பிடிச்சாச்சே. அவ இனிமே புஷ்பாவுக்கு ஹெல்ப்பா இருந்துட்டு போறா. அதுதான் இல்ல மாப்பிள்ளை, விஷயம் வேற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? தேவலோகத்துல நேத்தைக்கு நான் வாக்கிங் போகும்போது கூடவே சகாதேவனும் வந்தார். யார் மாமா? நடிகர் ஈயா சகாதேவனா? அவ இல்ல, ஜோசியத்துல எக்ஸ்பர்ட் பஞ்ச பாண்டவர் சகாதேவன். என் பேரனோட கல்யாணத்தை பத்தி சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். அவ ஜோசியத்துல எக்ஸ்பர்ட் ஆச்சே. அவாதான் மாப்ள, உங்க பொண்ணு புஷ்பா வந்திருக்கிற மாட்டு பொண்ணால கொஞ்சம் கஷ்டப்பட போறா. ஆனா கடைசியில நல்லா இருப்பான்னார். புஷ்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஏமாமா, இங்க நடக்கிறத உங்க லோகத்துல சொல்றேன், அங்க நடக்கிறத இங்க சொல்றேன். இதெல்லாம் நல்லா இல்ல மாமா. அதுக்காக தானே மனுஷா செத்து போனவளோட பந்தத்தை முறிச்சுக்கிறா. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தவசத்துக்கு காக்காயா தான் வரணும். இப்படி கான்ஃபரன்ஸுக்கு வர்ற மாதிரி அடிக்கடி வரக்கூடாது. போங்க. வர மாப்ள, டேக் ரெஸ்ட். சே, இந்த மாமனாரோட பெரிய தொல்லையா போச்சு. புஷ்பாவை பத்தி சொல்லி மாத்திரை கொடுத்துட்டு போறாரே. ஏழுமலையானே, இது என்ன சோதனை? தலைவலி போய் திருகுவலி வரும் போல இருக்கே. ஆமா, செத்து போனவா ஆவியா வந்து இப்படி பிரச்சனை பண்ணலாமா? இதுக்கு மேல் லோகத்துல சட்டம் இடம் கொடுக்கிறதா? இத தகவல் அறியும் சட்டத்தின்படி ஒரு பெட்டிஷன் எழுதி திருப்பதி உண்டியல்ல போட்டுட வேண்டியதுதான். ஏன்னா ஏன் இப்படி தனக்கு தானே புலம்ப ஆரம்பிச்சிட்டேன்? ரொம்ப பயமா இருக்குண்ணா. இல்ல, உங்க அப்பா ஆவியா வந்து மருமகளால உனக்கு ஏதோ கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. எங்க அப்பா உங்ககிட்ட வந்து சொன்னாரா? அது என்ன, பெத்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லாம மாப்பிள்ள உங்ககிட்ட மட்டும் எப்பவும் எதையோ வந்து உளறிட்டு போறாரு. அடுத்த தடவை வர்றப்போ என்னையும் எழுப்புங்கோ. அப்போ நீ என்ன நம்பலையா? உங்களுக்கு மூளை நல்லா குழம்பி போயிருக்கு. என்னையே நினைச்சிட்டு இருங்கோ. சந்தோஷம்தான், ஆனா இந்த அளவுக்கு பைத்தியமா இருக்க கூடாது. இப்ப என்ன, மருமகளால எனக்கு கஷ்டம் வரும்னு சொன்னாரா? வராம நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்கோ. பாக்யராஜ் பாணியில இத நான் டீல் பண்றேன்.